ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சத்யாவின் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக போட்டது. ரொம்ப வருஷம் கழித்து போடுறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்னதாக போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டேன். செம பர்ஃபெக்டாக வந்துட்டு கால் தான் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் இந்த கூடையை எடுத்துகிட்டு போய் பாலும் தேங்காயும் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பக்கம் பால் காஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் டீக்கு. இதில் வந்து க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து ட்ரை லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வந்ததும் இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் இறங்கிடும். பார்த்திங்கன்னா நான் டெய்லி க்ரீன் டீ தான் குடிப்பேன்னா அப்போல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாள் என்னென்ன தோணுதோ அதுமாதிரி குடிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து ஹனி எடுத்திருக்கேன். அதில் வந்து லெமன் ஒன்று ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விடுறேன். ஒரு நாள் காஃபி குடிப்பேன், ஒரு நாள் டீ குடிப்பேன், ஒரு நாள் லெமன் டீ குடிப்பேன். எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு என்ன குடிக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி குடிச்சுப்பேன். இப்போ வந்து இந்த கொஞ்சம் நேரம் கழித்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் எடுத்துக்கலாம். சூப்பராக சுட சுட க்ரீன் டீ ரெடி ஆகிட்டு இதை குடிச்சிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கேரட் ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே செய்யலாம். பட் இன்றைக்கி வந்து நான் தனித்தனியாக தான் தூவ போகிறேன். வேணால் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட தூவிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நார்மலாக வீட்டில் இருக்கிற தோசை மாவு, தோசையை வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும். ரொம்ப பெருசாக நைஸாக இழைக்காமல் திக்கு தோசையாக ஊற்றியாச்சு. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் தூவிக்கிறேன். ஆனியன், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கேரட் இது 3 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மேலே தூவிக்கலாம். என் பையனுக்கு கேரட் ஊத்தாப்பம் தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி கேரட் ஊத்தாப்பம் தான் அடிக்கடி செய்வோம். இப்போ இது மேலே வந்து நான் இட்லி பொடி தூவிக்கிறேன். நீங்கள் இட்லி பொடியை வந்து கீழே தூவிட்டு அது மேலே வேணாலும் இந்த வெங்காயம் கேரட்லாம் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். டெய்லி நம்ம இட்லி தோசைன்னு ஊற்றும்போது வெறும் தோசையாக ஊற்றி கொடுத்தா பிடிக்காது. ஸோ ஒரு தோசை இது மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு அடுத்து நம்ம நார்மலாக ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கவும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை அண்டு சாம்பார் அதான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். இப்போ சூப்பரான கேரட் பொடி ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை, சுரக்காய் தோசை, வெள்ளை சோளத்தில் தோசை, அப்புறம் வெள்ளை சோளத்தில் தக்காளி ஊத்தாப்பம், அப்புறம் கருவேப்பிள்ளை கம்பு தோசை, அப்புறம் முடக்கத்தான் கீரை தோசை, இப்படி நிறைய தோசை வெரைட்டிஸாக நான் வந்து அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நிறைய தோசை வெரைட்டிஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் மேலே ஐ பட்டன் அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். அதில் வந்து நிறைய உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஐடியாஸ் கிடைக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இட்லி வெரைட்டிஸ்லேயும் நான் வந்து கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி வெரைட்டிஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் மினி இட்லிலேயே. ஸோ அந்த லிங்க்கையும் செக் பண்ணி பாருங்கள், அந்த ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரான கேரட் ஆனியன் பொடி ஊத்தாப்பம் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் ஊற வச்ச ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷின் இருக்குது, இருந்தாலும் நான் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஹேண்ட் வாஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சாச்சு, காஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம லஞ்சுக்குரிய ப்ரிப்ரேஷனுக்கெலாம் வந்துடலாம். பார்த்திங்கன்னா கொல்லையில் வந்து வாழைக்காய் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வாழைக்காய் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பறிக்க வந்திருக்கேன். நிறைய காயெல்லாம் இல்லை, ஒரு 3 சிப்பு என்னமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ரெசிபி செஞ்சிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கிறேன். 1 கப் அரிசி இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இந்த தண்ணியிலே ஊறிட்டுருக்கட்டும், நம்ம விசில் வைக்கும்போது நம்ம வச்சுக்கலாம். நல்லா விசில்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறேன். அடுத்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதான் லஞ்ச் மெனு. ஒரு வாழைக்காய் ஃப்ரை பண்ணால் போதும், ஏன்னா நானும் என் பசங்க 2 பேரும் தான். ஸோ
வாழைக்காய் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுமாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுக்கணும். திக்காக கட் பண்ணி வச்சுக்கணும். தின்னாக கட் பண்ணக்கூடாது. தின்னாக கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வாழைக்காய் உடஞ்சிரும். வாழைக்காவை நல்லா திக்காக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய் தூள், இது 2 தான் காரத்துக்குன்னு ஆட் பண்ணுறது. ஒரு இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பூண்டு, சோம்பு 2ம் வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பூண்டு தோலோட பூண்டு இருக்கணும். சோம்பு கொஞ்சமாக போட்டு இடித்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வாழைக்காய் ஃப்ரை வந்து இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் ஊறணும். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஊறிடும். ஒரு 15 to 30 minutes இது ஊறினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு இதில் தாளிப்பொருள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா என் கிச்சனில் எனக்கு பிடிச்ச அஞ்சரை பட்டியில் இதுவும் ஒன்று. இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து நட்ஸுக்காக வாங்கினேன். பட் நட்ஸுக்கு இது நல்லா இல்லை, ஸ்பைசஸ் தான் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பைசஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். என்ன உங்களுக்கு வாசனை பொருள் பிடிக்குதோ எல்லாமே தாளிச்சுக்கலாம். சில சமயம் நம்ம வெறும் பட்டை கிராம்பு மட்டும் கூட தாளிப்பேன். சில சமயம் எல்லாமே போட்டு தாளிப்பேன். நம்மளோட சாய்ஸ் தான். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் பொரிஞ்ச பிறகு இல்லைனா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே பச்சை மிளகா வந்து நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போது அதோட காரம் நல்லா இறங்கி நல்ல குழம்பு ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மஷ்ரூம் கிரேவி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கிரேவி வந்து என்ன சைடிஷ் செய்கிறது ரொம்ப நாளாக யோசிச்சு எனக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை. லாஸ்ட்டாக அந்த வாழைக்காய் வறுவல் தான் மேட்ச் ஆனிச்சு. பக்கத்து பேனில் வந்து இப்போ வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்க பேன் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரீயாக ஃப்ரை பண்ண முடியும். இதுமாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பேன் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாம். இதில் செய்யும்போது தான் வந்து நல்லா வாழைக்காய் வந்து கிறிஸ்பியாக அதே நேரத்தில் ஃபுல்லாக வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நான் சீரகம் தாளிச்சுக்கிறேன். கடுகு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் இதில் வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஓப்பன் பாட்டாகவே இருக்கட்டும். மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் வேர்வை தண்ணி பட்டும். நம்ம தண்ணியே இல்லாமல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து வேர்வை தண்ணி பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி திருப்பி விட்டுருந்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே மஷ்ரூம் ஃப்ரைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா வதக்கியிருக்கோம். இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இதுமாதிரி இடித்து வச்சு சேர்க்கும்போது கொஞ்சம் காரசாரம் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நான் இதுமாதிரி இடித்து வச்சு தான் ஆட் பண்ணுவேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதும் இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி இந்த தக்காளி வந்து ஜூஸியாக இருக்கிறதுனால அந்த தண்ணியிலே வெந்துடும். ஸோ கொஞ்சம் நல்லா மூடி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், அடிக்கடி வந்து வாழைக்காய் இது மாதிரி ஃப்ரையை வந்து திருப்பி விட்டுக்கணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மி ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணும். அதிக ஃப்ளேம் வைக்க வேண்டியதில்லை. எல்லா வாழைக்காவும் இப்படி ஒவ்வொரு பீஸாகவே இதுமாரி திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக தேங்காய் பேஸ்ட்டு ரொம்ப கொஞ்சமான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணல. பாருங்கள், இங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ புதினா மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும். ஸோ அதோட தண்ணியிலே அது வந்து வெந்துடும். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வெந்து வரட்டும். இந்த நேரத்தில் பக்கத்தில் வாழைக்காவையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அடிக்கடி வாழைக்காவையும் திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு தண்ணி விட்டுருக்கு. மஷ்ரூம் தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறேன். ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி மிளகாய் தூளும் மல்லித்தூள் கரம் மசாலா 3 ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நல்லாயிருக்கும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணாலும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் இது 3 தான் ஆட் பண்ணுறேன். இதுவே நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம புதினா மல்லி ஆட் பண்ணியிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால வீடே நல்லா கமகமன் வாசனையாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் பக்கத்தில் வாழைக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம ஆட் பண்ணும்போது இருந்த அந்த ஈரத்தன்மை எல்லாம் குறைஞ்சிருச்சு. வாழைக்காய் ஃப்ரையும் சைடில் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் தேங்காய், சோம்பு, கொஞ்சம் கசகசா எடுத்து அரைச்சிக்கிறேன். இதில் வேணால் நீங்கள் 2 முந்திரி பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வாழைக்காய் ஃப்ரை எடுத்துகிட்டு அதில் ரைஸ் வச்சுட்டேன். இப்போ ரைஸ் வந்து விசில் வரத்துக்குள்ளே நமக்கு கிரேவிங்க ரெடி ஆயிரும். இதில் நம்ம அரைச்ச தேங்காய், சோம்பு, கசகசா விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணும்போது அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ண பிறகு நம்ம அதிக நேரம் கொதிக்க விட மாட்டோம் இல்லையா? ஸோ ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆயிரும். இதை மூடி வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் அந்த வாழைக்காவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வாழைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களை அழைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சோளக்கொல்லை இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் போகிறோம். எதுக்குன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் வந்து சோளம் வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஆஃப்டர்நூனில் தூங்காமல் வாக் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களையும் அழைச்சிட்டு அப்படியே மெதுவாக ஒரு வாக் போயிட்டு அவங்க தேவையான சோளத்தை இன்றைக்கி பறிச்சுட்டு வந்துடலாம். இவங்க 2 பேரும் தான் என்னோடய பசங்க. இந்த வரப்பில் நடக்கிறதே கஷ்டம். ஆனால் என் பசங்க வந்து ரன்னிங் ரேஸே ஓடுவாங்க. இதெல்லாம் வேணாம். பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சோளத்தில் வந்து நிறைய தடவை பூச்சி மருந்து அடித்தாங்க. அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் சோளம் வந்து பூச்சாக தான் இருக்குது. டெய்லி என் தாத்தா கூட வந்து என் பையன் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அதான் சொல்லிகிட்டே வராரு, எங்கே போகலாம் என்னன்னு சொல்லிக்கிட்டே வராரு. இங்கே வாங்க, இதில் பறிக்கலாம். இருக்கும் தான். நேராக வையத நேராக வையன்னு சொன்னேன். கூட கையில் எடுத்துக்கலண்ணா. நீலாம் உடைக்க முடியாது. நான் தான் உடைக்கிறேன். நான் தான் போட்டு எடுக்கணும். நீ எவ்வளோ தூரம் அவ்வளோ அப்படி பேச இப்படியா
போனோம்னா தாத்தா படிச்ச இடம் வந்துடும். முதல் சோளம் அடுத்து விட்டது ரெண்டாசரம் அங்கே இருக்கு. அதெல்லாம் புழு இருக்கும். இந்த காலத்தில் புழு தான் இருக்கும். எல்லாத்தையும் புழு கொடுத்து அதெல்லாம் படிக்க கூடாது. உடச்சிட்டியா போடு போடு. பூச்சி வச்சிருக்கு. வேணாம், சரி அங்கே போய் போட்டுக்கலாம். பூச்சி வச்சிருக்கோம். நிறைய பூச்சி வச்சிருக்கு. எல்லாருமே நிறைய பூச்சி. நீயும் பூச்சிருக்கா? இல்லைப்பா, ரெண்டு. ஓகே போடு. மொத்தமாக 2 பறிச்சுட்டோம். அங்கிட்ட 2 இருக்கா? போங்க. இப்படிலாம் போகணும். இதுக்கு போனால் தான் ரூட்டு. அப்படியே வா. இங்கே வா. வாங்கக்கா. கொடை. எடுத்துக்கலாமா? இங்கே இருக்கா? பூச்சி இது. பூச்சி. என்னம்மா பூச்செல்லாம் போடுற? போ. பூச்சி வேணும். நம்ம அப்படியே தொங்க விட்டு போயிடலாம். அப்போ செத்து போடுவோம் செடி. போதும் தானே? போதும். போ. இன்னொன்று உடச்சிட்டு போகலாம். இந்தா மேலே பூச்சா இருக்கு. திரும்பிடுங்க. ஓகே காட்டு. வா வா, பறிச்சாச்சு. வா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வா. இப்படியே போயிடலாமா? இந்த ரூட்ல போயிடலாமா? போய் முடியும். ஏய் வாடா. வாடா. தூக்க அப்படியே வா. நான் நடக்கிறதே கஷ்டமா இருக்கு, இதை தூக்கணுமா? போ, முன்னாடி போ. என் பெரிய பையன் பார்த்தீங்கன்னா டெய்லி ரவுண்ட்ஸ் வந்து நல்லா எல்லா இடமும் தெரிஞ்சு வச்சுருப்பாரு. ஸோ பாருங்கள், இந்த கதிர் எல்லாத்தையும் தூக்கிட்டே நடக்கிறாரு. நான் கூட தூக்க முடியாது, நான் வாங்கிக்கவான்னு கேட்டேன். வேண்டாம், நான் எடுத்துகிட்டு போவேன், என்னால் முடியும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. இவங்க சின்னவர் இப்போ தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு வந்து சோளக்கதிரை வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தூக்க முடியுதா? சோளம் தான் சாப்பிட போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு சோளத்தை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நிறைய பூச்சி வச்சுருந்துச்சு பாருங்கள். மேலே உள்ள அந்த ஏர்லாம் எடுத்துகிட்டு நல்ல கதிரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம்.
என்னை பசங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா சோளக்கதிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து வருவாங்க பறிக்கிறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த சீசனுக்கு இதான் லாஸ்ட்டு சோளம். கொஞ்சம் எல்லாம் முத்த ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பூச்சி வச்சிருச்சு வேறு. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு, நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ குக்கரில் போட்டு விசில் வச்சுக்கலாம். நான் வந்து 5 விசில் வைப்பேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து. ஸோ ஈவினிங் ஸ்நாக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சோளம் வேக வச்சது ரெடி ஆகிட்டு. இதோட இந்த வீலாக் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சத்யாவின் சமையல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.